ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சன் ஃபீஸ் வில்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு 4 உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி விட போகிறதுனால நம்ம நல்லாவே வேக வச்சுக்கலாம். இதுக்கு பதம் பார்த்து வேக வைக்கணும்லாம் தேவையில்லை. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தோல் உரித்து. இப்போ குருமாவுக்கு தேவையான ஆனியன் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. இதுக்கு காரம் ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கொஞ்சோண்டு இலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம் எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ரொம்பவே போட்டால் அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஸோ கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் 2-3 யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு லைட்டாக கொஞ்சம் வறுபடுற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. அதிலே மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பும் அதிலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்குங்க. நல்லா வதங்கட்டும். ஏன் கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னா அது வறுபடாது. வெங்காயம் போட்டுச்சுன்னா வறுபடாது. அதனால தான் நான் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ சைட்லேயே நம்ம அந்த பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா? பொட்டுக்கடலையே நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் திக்னஸ் கொடுக்கும். பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி ஊற்றுறப்ப அது ஒரு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி அதில் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதுமாரி கையால் நசுக்கி அதில் போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக அதில் யூஸ் பண்ணக்கூடாது உருளைக்கிழங்கு இந்த பூரி குருமாவுக்கு. இல்லைன்னா தக்காளி அந்த ஃப்ளேவர் ஒரே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்ல அந்த தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு எல்லாம் பார்த்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சு நம்ம திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். பூரிக்கான சூப்பர் காம்பினேஷன் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஃபீஸ் வில்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.